ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த குளிர்ச்சியான மகிழ்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுதும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தீர். இந்த புதிய நாளை தந்திருக்கிற இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய பணிகளை தொடங்க ஆரம்பிப்பதற்கு முன்னதாக உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். உடைய பணிகள், பயணங்கள், ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பள்ளிக்கு செல்றவங்க, காலேஜுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாப்போடு சென்று வர கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை நாங்கள் கேட்டு வெளியில் செல்கிற போது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த நாளின் பாடல் வேலை, ஜெப வேலையை கூட கர்த்தர் ஆசீர்வதி என்னோடு இருக்கிற நண்பர் சாரியும் சகோசாரியும் எடுத்து நீர் பயன்படுத்தும். கேட்டு பயன்பெற்று இதை ஷேர் பண்ணுற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வத்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சிறப்பான ஒரு பாடல், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவேர் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடி மகிழ்வோம். எனக்கு நீர்
அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்கினீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். என்னை கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகின்றேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 26ஆம் நாள் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள் இருக்கின்ற இறை வார்த்தைகள். சோதனைகளை வெல்லும் விசுவாசம், சோதனைகளை வெல்லும் விசுவாசம் என்கின்ற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கத்தை போல இருக்கிறான். அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது காலத்து துன்பத்துக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில உபத்திரவங்களும் பிசாசின் போராட்டங்களும் வருவது இயல்புதான். அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொண்டு கடவுளுடைய பலத்த கரம் நமக்குள்ளே கிரியை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த அதிகாரத்தில் விளக்குகின்றார். கடவுளுடைய கரத்தில் நம்மை தாழ்த்துதல், முதலாவது நம்ம தாழ்த்த வேண்டும். அவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தினால் ஏற்ற காலத்திலே நம்மை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிறைய உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். யோசேப்பை கடவுள் உயர்த்தினார், அவர் தன்னை தாழ்த்தினார். எத்தனையோ பிரச்சனைகள் அவருக்கு வந்தது, நெருக்கடிகள் வந்தது. செய்யாத குற்றத்திற்காக அவரை சிறையில் அடைத்தார்கள். ஆனாலும் அவர் கடவுளை பழித்து உரைக்காமல் மிகவும் அமைதியோடு பொறுமையோடு அவர் காத்தார். ஆகவே 30 வயதில் எகிப்தின் அதிபதியாக கடவுள் அவரை உயர்த்தி உலகத்துக்கே உணவு கொடுக்க வைத்தார்.
அதான் வரலாறு. அதுக்கப்புறம் சிறுவனாகிய சாமுவேலை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை உயர்த்தினார், மோசையை உயர்த்தினார், ஆடுகளுக்கு பின்பாய் தெரிந்து கொண்டிருந்த தாவீதை உயர்த்தினார். இவங்கெல்லாம் கடவுளுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தார்கள். அதுவும் எப்போ? வாலிப நாட்களிலே. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் தங்களை கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். பெற்றோர்களையே மதிப்பதில்லை. பெற்றோர்கள் ஏதாவது சொன்னால் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இந்த காலத்தால், நாங்கள்லாம் நீங்கள் அந்த காலத்தால், நாங்கள் இந்த காலத்தால் அப்படின்னு சொல்கிறேன். ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லுகிறார்கள், 90 கிட்ஸ். அப்போ கடவுளுடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கிற போது ஆண்டவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதான் நீங்க பார்க்கிறோம். அப்போ தாழ்மை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை பாருங்கள். ஏற்ற காலத்தில் கடவுள் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். யாக்கோபு 4:10 நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:33 நம்ம அதை பார்க்கின்றோம். அடுத்தது, கவலை எல்லாம் ஆண்டவர் மேல வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறவராதனால் நம்முடைய கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விட வேண்டும். சங்கீதம் 55:22 நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார் என்று நம்ம பார்க்கிறப்போ கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவர். எல்லா துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் இருந்து நம்மை விடுவித்து பாதுகாத்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. மத்தேயு 6:25-26 இருக்கின்ற நம்ம காரியங்களை பார்க்கிறோம் இல்லையா? எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? உணவுக்காகவா? உடைக்காகவா? காகங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், வானத்தின் பறக்கின்ற பறவைகளை பாருங்கள். அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? ஏற்கனவே ஒரு நாள் நான் சொல்லியிருக்கிறேன், சின்னஞ்சிட்டு குருவி என்ற பாடல் மிக அருமையான ஒரு பாடல், குழந்தைகள் பாடக்கூடியது. அதில் 6 அறிவு படைத்த மனிதன் உணவுக்காகவோ அல்லது மற்ற காரியங்களுக்காகவோ கவலைப்படுகிறான். ஆனால் 5 அறிவு படைத்த அந்த பறவை ஆண்டவர் எங்களை போஷிப்பார், ஆண்டவர் எங்களை வழிநடத்துவார் என்று பாடுகிறது. எவ்வளவு அழகான ஒரு அர்த்தம் இல்லையா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 2வது, விழிப்புணர்வும் சாத்தானை வெல்லுதலும் எதிர்த்தலும். உலகத்துல நமக்கு ஒரே நிரந்தர எதிரி சாத்தான் மட்டும்தான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் எதிரி, எதிர் வீட்டுக்காரன் எதிரி, எனக்கு சொந்தக்காரன் எதிரி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரே எதிரி பிசாசு தான். இந்த பிசாசு நம்மை எப்படி விழுங்கலான்னு பார்க்குறான். யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல இருக்கிறான், தேடி திரிகிறான். அப்போ அந்த பிசாசை எதிர்ப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வல்லமை நமக்கு வேண்டும். அவர்தான் நமக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி அவர் நம்மை மீட்டிருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசனுடைய வல்லமைகளை அழிக்க இயேசுவின் ரத்தம் போதும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நாம் ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய கவலையெல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இப்போ பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிகிறார். எனவே ஆன்மீக விழிப்புணர்வு அவசியம். 1 தெசலோனிக்கேயர் 5:6 நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 6:11 பார்க்கிறோம். இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு இல்லையா? வான மண்டலத்தோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. அவை எல்லாவற்றிலும் நாம வெற்றி பெற ஆவலாய் காத்திருக்கிறோம் என்று இங்கே பவுலடிகளார் சொல்றார். அதான் நம்ம வாசிக்கும். உலகத்தில் உள்ள விசுவாசத்தில் உறுதியாக இருக்கு. உலகத்தில் உள்ள சகோதரர்களுக்கும் இதே உபத்திரவங்கள் வருகிறது என்று அறிந்து விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பிசாசுக்கு எதிர்த்து இருக்க வேண்டும். அதான் நம்ம யாக்கோபு 7:4-7 எபேசியர் 6:13 நம்ம பார்க்கின்றோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசு அப்பொழுது ஓடி போவான், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்ற ஒரு பாடல் இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம கூட வீடுகளிலே துதித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான் இல்லையா? 3வது, கடவுளுடைய கிருபையையும் நித்திய மகிமையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய வாக்குதத்தம் கொஞ்ச காலம் உபத்திரவப்படுகிற நம்மை தேவன் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார்.
2 கொரிந்தியர் 4:17, ரோமர் 16:20 நம்ம பார்க்கிறோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கு சதா காலங்களும் அவருக்கு உள்ளது என்று சொல்லி இங்க முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அந்த தீர்வை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். அதனால எந்த பிரச்சனையை குறித்து நம்ம கவலைப்படாம தைரியமா இயேசு ஆண்டவரின் திருப்பெயரில் நாம் முன்னடக்க வேண்டும். உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் இன்னைக்கு எதுல தான் இல்லை, எல்லாத்துலயும் இருக்குது. ஊழியத்தில் இருக்காதா? நிச்சயமா இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்காதா? நிச்சயமா இருக்கும். உபத்திரவங்களுக்கு மத்தியில வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா ஒண்ணு நிச்சயம், நான் அடிக்கடி சொல்றது, நம்ம பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனம் எல்லாம் ஒரு பக்கம் நிக்குது, பெருசா நிக்குது. அதை விட பெருசா என் பக்கத்துல இயேசு ஆண்டவர் நிற்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம் பக்கத்தில் இருக்கிறபடினாலே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வலது பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும் அது உன்னை, 16,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்துகள் மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில, கஷ்டங்களுக்கு மத்தியில ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகின்றவரா இருக்கிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்துல இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிங்கள். உங்களுக்கு இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்துட்டு ஆண்டவர்கிட்ட வாங்க. உங்களை நீங்க தாழ்த்துங்க. இன்னைக்கு முக்கியமா இந்த ஜென்சி என்று சொல்லப்படுகிற வாலிப பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஏன்னா அதுதான் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்குமே தவிர மற்றபடி மனம் போன போக்குல வாழ்வது அது வாழ்க்கையா இருக்காது. வேதத்துல இருக்கிற தேவ தாசர்களை போல நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். எனவே ஆண்டவர் நம்மை வழிநடத்த அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வல்லவர்களா இருக்கிறோம். நம்முடைய கவலைகளை எல்லாம் கடவுளிடம் ஒப்புவித்து சாத்தானின் தந்திரங்களுக்கு விலகி விழிப்போடு இருக்கும்போது கிருபையுள்ள கடவுள் நம்ம விசுவாசத்துல நிலைநிறுத்தி தம்முடைய நித்திய மகிமைக்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஜூன் மாதம் 26ஆம் நாளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மீது வைத்து விட வேண்டும். வாலிப பிள்ளைகளும் குழந்தைகளும் உம்முடைய கரத்திலே தாழ்த்த வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கொஞ்ச காலம் உபத்திரவத்தை பொறுத்து கொண்டால் அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை தருகிறீர் என்கின்ற 4 சத்தியங்களை இந்த காலை நேரத்தில் கேட்டிருக்கிறோம். ஆமாண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் அவர்களை பக்குவப்படுத்தி ஆசீர்வதித்து உம்முடைய கரத்திற்குள்ளாய் தாங்கும் ராஜா, வழிநடத்தும். ஆண்டவர், இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் செல்போன், கெட்ட நண்பர்கள், குடி, மது, போதை, சிகரெட் போன்ற தவறான காரியங்களிலே தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி அவர்கள் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ வளர என் தேவன் கிருபை தர வாழ்க்கையினுடைய ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ள நீர் கிருபைத்தார். உண்மையை அறிந்து கொள்ள கிருபைத்தார். ஆண்டவரே, அதே போல நாங்கள் உம்முடைய கரத்தின் ஆண்டவர் நிழல்ல இருக்கிறோம். நீர் எங்களை உயர்த்துவீர். எங்களுடைய கவலையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்தரில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கவலைப்படுவதனால ஒரு முழத்தையும் கூட்டவும் குறைக்கவும் முடியாது. எங்களுக்கு தான் வியாதி பலவீனங்கள் வரும். ஆகவே நாங்கள் கவலைப்படாமல் உடைய கவலையெல்லாம் உண்மையில வைத்து இறக்கி வைத்து விட்டு நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரே எங்கள் பணிகளை செய்ய, தொடர்ந்து ஊழியங்களை செய்ய, உடைய வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபைத்தார். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் மரித்த ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டீர் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ கிருபைத்தார். பிசாசானவன் எங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி அவன்தான். அவனையும் நீர் வென்றிருக்கிறீர். சிலுவையில அவனை நசிக்க இருக்கிறீர் என்ற சத்தியத்தோடு வாழும். ஆண்டவரே, உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வருகிற போது உம்மை நினைத்து கொண்டு வாழும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாச்சு. விசேஷமாக ஆண்டவர் உலக நாடுகளில் நடைபெறுகிற போர்களுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, ஈரான் ஆண்டவரே போர், அதனால எங்களுக்கு ஏற்படுகிற ஆண்டவரே நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரை சீக்கிரமாய் நிறுத்தும். உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தும் ராஜா. இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். இவருடைய ஆட்சி செய்கிற ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, இவருடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சரவைக்காக ஜபிக்கிறோம்.
அமைதி சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். எல்லாரும் மனிதர்களாக பாவித்து இந்த அரசு நடந்து கொள்ள கிருபை தார் ஆண்டவரே. இந்த அமோனியா கேஸ் ஆண்டவர் பிரச்சனையினால் அநேக மக்கள் மரித்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் குடும்பங்களை நீ கண்ணோக்கி பார். நேற்று தினத்தில் கூட ஒரு ஆண்டவர் ஜார்க்கண்ட் ஒரு குடும்பம் அனாதையாய் ஆண்டவர் நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். வேதனையாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆண்டவர் நிலைமைகள் எல்லாம் என்னுடைய தமிழ்நாட்டில் நடக்காதபடி அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்த ஆண்டவர் இரும்பு கரம் கொண்டு அவரை அடக்க ஆண்டவரே இந்த எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டினுடைய தலைவர்களை அவர்கள் சட்டத்திற்குள்ளாக சட்ட வரம்புக்குள்ளாய் நடந்து கொள்ள அவர்களை நீர் ஆண்டவர் வழிநடத்த ராஜா. அப்பாவினுடைய உயிர்கள் போய்கொண்டிருக்கிறது, கண்ணோக்கி பார். அதே போல ஆண்டவரே என்னுடைய இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்களுக்காக என்னுடைய ஐஎல்சியினுடைய பொறுப்பாளர்கள், ஆம்பர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்காக, வட்ட பொறுப்பாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் ஆசிர்வதி. அவங்க பணியை அவங்க சிறப்பாக செய்யட்டும். இப்படி பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட வேதனையோடு ஜபிக்கிறோம். ஒரு நாள் அது திறக்கப்படும் நான் நம்புகிறேன் ராஜா. ஜபத்தை நீர் கேட்டு வழி நடத்துகிறோம். இந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறோம். எங்களுடைய எல்மாங்க டிஎஸ்பி சாருக்காக, நிக்சன் ஐயருக்காக, எங்களுடைய அன்பான ஆண்டவரே தாமஸ் ஐயாவுக்காக, ஒரு ஜோப் சந்திரன் ஐயாவுடைய அன்பு துணைவியார் ஐரம்மாவுக்காக, டென்னிசன் ஐயாவுடைய அன்பு மனைவிக்காக ஆண்டவரே, இன்னும் என்னுடைய கோயில் பிள்ளை செல்வம் அவர்களுக்காக, என்னுடைய செக்ரட்டரி நித்யா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்கள் கஷ்டங்களாக உண்டு மாற்றுங்க ஆண்டவரே, துன்பங்களை மாற்றுங்க. நேரத்தில் பலவீனமாக இருக்கிற இன்னும் யாரெல்லாம் படுக்கையில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, வியாதியாக இருக்கிறாங்களோ, சிகிச்சையில் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து அவருடைய பலவீனங்களை மாற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம். இது நாளில் கூட தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அன்புக்குரிய ஆயர் ஆண்டவர் அருள் திரு சுனில் பிர்க்லி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். சேம்பள்ளி போதக வட்டத்தில் ஆயராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரையும் ஐரம்மாவையும் அன்பான 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய ஆண்டவர் போதக பிதாக்களை நீர் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்தும். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதி போக்குவரத்து உடைய கிருபை அவர்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களில் திரும்ப நாட்கள் காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த நேரத்தில் ஆண்டவரை உடைய அன்புக்குரிய அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் உடைய அன்புக்குரிய சாக்கு சாரின் டீச்சரையும் அடியனையும் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். நேற்று தினத்தில் ஆண்டவர் மெலங் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி நன்றி செலுத்தினான். அவனையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பு சென்றிருக்கிறார். நன்றாய் படிக்கவும் ஆண்டவரை எங்களுக்கு கீழ்ப்படியவும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படியவும் நன்றாய் படித்து வாழ ஆண்டவர் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூட கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளின் எல்லா பணிகள் பயணங்களை ஆசீர்வதியும். அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனம் திருச்சபைகள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கூட நான் ஜபிக்கிறோம். இந்த நாளில் பயணங்களை மேற்கொள்பவர்கள், பள்ளிக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க, ஆண்டவரை வேலைக்கு போகிறவங்க எல்லாரையும் பாதுகாப்போடு ஆண்டவர் சென்று வர கிருபை தான். ஆபத்து, விபத்து, நாச மோசலிருந்து எங்களை காத்தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய் ஆவின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன்.